ஆனா அது வந்து எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, அது பிடிக்க மாட்டேங்குது. ஸ்டார்டிங்ல இருந்தே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. இதுவுமே வந்து சுப்பிதான் முடிஞ்சிருச்சு. ஹேர் ஸ்டைல் நம்பர் 2. நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னேன், சரிடா அப்புறமா கூப்பிடு அப்படின்னு சொல்லி வா. இது வந்து இது ஒரு ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கா சொல்லுங்க. இது நல்லா இருக்கா? இது ஒரு ஹேர் ஸ்டைல். நெக்ஸ்ட் என்ன ஹேர் ஸ்டைல்? வெளியே வேற இவங்க கத்திக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கமா ஒரு கிளிப். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சிம்பிள் மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல் வீடியோ தான் பார்க்க போறீங்க. என்னடா இந்த ஹேரை வச்சுட்டு ஹேர் ஸ்டைலா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. அதாவது நிறைய மம்மிஸ் வந்து ஒரு அவங்கவுங்க குட்டீஸ்க்கு வந்து இதை பார்த்து ட்ரை பண்ணலாம் இல்லையா? எனக்கு தெரிஞ்சதை நான் போடுறேன். வீடியோவை வந்து ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசா நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ள வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் இப்போ என்னோட ஃபேஸ்ல வந்து ஒண்ணுமே போடல. அதாவது எப்படி சன்ஸ்கிரீம் அது இதுன்னு போடுவாங்க சில பேர், அதை வந்து எனக்குலாம் அப்படிலாம் பழக்கம் கிடையாது. ஒன்லி வந்து மெடிமிக்ஸ் சோப்பு அது மட்டும் தான் போடுவேன். அதை மட்டும் போட்டு இப்போ இருக்கேன். இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, அதாவது இந்த இதை வந்து நான் காலேஜ் டயத்துல இருந்து யூஸ் பண்றேன். ஏன்னா நான் காலேஜ் படிக்கிறப்ப வந்து கொஞ்சம் பிம்பிள்ஸ்லாம் இருக்கும். அது அப்ப அந்த டைமிங்ல வந்து யாரோ காலேஜ் டயத்துல இருந்து வந்து நான் இந்த பான்ஸ் ஒயிட் பியூட்டி இந்த க்ரீம் தான் யூஸ் பண்றேன். நிறைய பிம்பிள்ஸ்லாம் அந்த டயத்துல வரும். அதாவது இந்த க்ரீம் போட்டா எனக்கு வந்து அந்த பிம்பிள்ஸ்லாம் போகுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு போச்சு. அதனால வந்து நான் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நாளா யூஸ் பண்ணாம இருந்தேன், இப்ப திரும்பவும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேஸா வந்து இந்த பான்ஸ் ஒயிட் பியூட்டி தான் போட போறோம். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் வந்து க்ரீம் அப்ளை பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம பவுடர், அதே சேம் ப்ராடக்ட் பான்ஸ் பவுடர், பான்ஸ் ட்ரீம் ஃப்ளவர். இந்த பவுடர் தான் வந்து, அதாவது நான் சின்ன வயசுல இருந்து இந்த பவுடர் தான் யூஸ் பண்றேன். அது அந்த ரோஸ் கலர் தான், வேற எந்த கலர் கலரா இருக்கும் அதெல்லாம் நாங்க யூஸ் பண்றது கிடையாது. அதே ரோஸ் கலர் தான். கொஞ்சம் வெளியில போனா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நிறைய பவுடர் அப்பிக்கிருவேன். வீட்டுல இருக்கிறனால கொஞ்சோண்டு பவுடர். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து நம்ம பொட்டு வச்சுக்கோம். அவ்வளவுதான். இந்த ஒரு ஸ்டிக்கர் போட்டு தான், வெளியில போனா வேற ஸ்டிக்கர் போட்டு. நெக்ஸ்ட் வந்து நம்ம லிப் பாம். நான் லிப் பாம் வந்து இந்த பேபி லிப் பாம் தான் யூஸ் பண்ணுவேன். லிப் பாம் வேற தீந்து போச்சு, வாங்கணும். கேமரா வந்து நான் பேக் கேமரா யூஸ் பண்றதுனால என்னோட ஃபேஸ் வேற தெரியுது, அதனால கண்ணாடியில பாத்துக்கிறேன். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து முக்கியமான பொருள் குங்குமம். குங்குமம் வந்து வச்சுக்கிறேன். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மஸ்காரா, ஐலைனரு, கண்மை இது எதுவுமே போட மாட்டேன். இது எனக்கு போட்டாலும் எனக்கு பிடிக்காது. அது எனக்கு பழக்கமும் இல்லை. திடீர்னு எனக்கு போடணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த ஐலைனர் வச்சு போடுவேன். ஆனா அது வந்து எனக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, அது பிடிக்க மாட்டேங்குது. ஸ்டார்டிங்ல இருந்தே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. நிறைய பேருக்கு இருக்கலாம், போடுறதுக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு பிடிக்காது, முக்கியமா கணேஷ்க்கும் பிடிக்காது. இப்ப வந்து நம்மளோட மேக்கப் ப்ராசஸ் முடிஞ்சு போச்சு. இப்ப வந்து நம்ம ஹேர் ஸ்டைல் ப்ராசஸ் வந்துடலாம். இந்த முடியை வச்சு எனக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் முடி வளர்ந்துருக்கு. அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து என்னைய வந்து வீடியோ எடுக்க கூடாதுன்னே வந்து சில பேர் வந்து நம்ம கூட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. வேற யாரும் கிடையாது, எங்க தங்கக்குட்டி பேசிக்கிட்டு இருக்காரு, பாட்டு பாடுறாரு. விசாமர்ரா கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டாங்க விளையாடுறதுக்கு. இப்போ வந்து நம்மளோட ஹேர் ஸ்டைல் ஃபர்ஸ்ட்லாம் வந்து என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணுவேன் அப்படின்னா, சிம்பிளா வந்து முடி அப்ப எனக்கு வளர்ந்துருக்காது, கொஞ்சோண்டு தான் வளர்ந்துருக்குமா. அப்ப போய் நம்ம என்ன சடையை போய் போடுறது, அதனால நான் வந்து சும்மா இப்படி மட்டும் சீவிட்டு இந்த ஒரு கிளிப் வச்சிருக்கேன். இந்த கிளிப்பை வந்து குத்திக்கிடுவேன். அவ்வளவுதான். இதே வந்து கொஞ்ச நாட்களா வந்து எனக்கு இருந்துச்சு. இதுவுமே வந்து நல்லா இருக்கு. நல்லா இருக்கான்னு சொல்லுங்க.
முடி வளர்ந்துருச்சு இல்லையா, அதனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமா போட்டாதான் நெக்ஸ்ட் லெவலுக்கு முடி வளரும். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஹேர் ஸ்டைலா வச்சுக்கோங்க. நல்லா இருக்கா? அதுக்கு கொஞ்சம் கண்ணாடி தேவைப்படுது. கண்ணாடி பார்த்து பார்த்து தான் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம இத்தினூண்டு குட்டியூண்டு முடி வச்சுட்டு நம்ம வந்து சாரி கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு வந்து இப்படி இப்படி பண்ணா நல்லா இருக்கும். பொறுங்க வரேன். நேர் உச்சி எடுத்துக்கோங்க. இருக்கு பாத்தீங்களா, இந்த முடி இருக்குல்ல, இந்த சைடு அப்படியே அதே மாதிரி எடுத்து இந்த முடிய விட்டுட்டு இந்த இப்படிங்களுக்கு வந்து இப்படி லைட்டா ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு கிளிப்பு குத்திக்கிறோம். எங்கடா காணோம் கிளிப்பு? அப்படியே ஒரு கிளிப்பு தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு கிளிப்பு குத்திருங்க. எடுத்துட்டு அதாவது நான் வச்சிருக்கிற முடிக்கு இந்த மாதிரிதான் பண்ண முடியும். முடி இல்லைனாலும் நான் இந்த மாதிரிதான் பண்ணுவேன், அது வேற விஷயம். அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு கிளிப்பு குத்திக்கோங்க. குத்திட்டா முடிஞ்சிருச்சு. ஹேர் ஸ்டைல் நம்பர் 2. நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. அவ்வளவுதான். இந்த கிளிப்பு மட்டும் குத்திட்டா நம்ம அப்படியே ஃப்ரீயா விட்டுக்கலாம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல். அப்புறமா வந்து இந்த ஹேர் ஸ்டைல் தான் வந்து நான் இப்ப ரெகுலரா போட்டுக்கிட்டு இருக்கேன், வீட்டுல இருக்கும் போதும் வெளியில போகும்போதும். என்னன்னா அப்புறம் நம்ம சின்ன பிள்ளையில போட்டிருப்போம் அந்த ஜடையெல்லாம். மொட்டை எடுத்தது ஒரு விதத்துல நல்லதா இருக்கு. நம்ம குழந்தையா இருக்கும் போது என்னென்ன ஜடை போட்டோம் அப்படின்றதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. சரி, நம்ம குழந்தையா இருக்கும்போது எப்படிலாம் போட்டோம்னு சொல்லி நம்மளா ட்ரை பண்ணி பாக்குறது இது ஒரு நல்லா இருக்கு. இந்த மாதிரி ஃபுல்லா முடி எடுத்து பாதியில பின்னாடி ரப்பர் பேண்ட் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நம்ம வீடியோ எடுக்கும் போது யாராச்சும் ஃபோன் பண்ணுவாங்க. எங்க அண்ணிதான் கால் பண்ணியிருந்தாங்க தம்பியை பாக்குறதுக்கு. நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னேன். சரிடா அப்புறமா கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க. இது வந்து இது ஒரு ஹேர் ஸ்டைல். அதாவது நீங்க யாரும் வந்து தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. அதாவது ஏன் முடிக்கு என்னைய மாதிரி வச்சிருக்கிறவங்களுக்கு எப்படி போடணும் அப்படின்றத நான் போடுறேன். நிறைய முடி வச்சிருக்கிறவங்கள நான் இதுல சேர்க்கவே கிடையாது. என்னைய மாதிரி வச்சிருக்கிறவங்களுக்காக போட்டிருக்கேன். ஓகேவா? இது ஒரு ஹேர் ஸ்டைல். நல்லா இருக்கா சொல்லுங்க. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் ஒரு ஹேர் ஸ்டைல பார்ப்போம். இத்தினூண்டு முடி வச்சுக்கிட்டு என்னென்ன செய்யறதா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த சைடுல வந்து உச்சி எடுத்துக்கணும். இந்த சைடுல உச்சி எடுத்துட்டு இந்த சைடுல இது கூட நல்லாதான் இருக்கு. இந்த ஒரு ஹேர் ஸ்டைல் கூட நல்லாதான் இருக்கு. சைடுல உச்சி எடுத்துட்டு அதே மாதிரி நம்ம ஸ்டார்டிங்ல ஒண்ணு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி இந்த சைடு அதே மாதிரி குத்திக்கிறோம். அவ்வளவுதான். இது நல்லா இருக்கா? இது ஒரு ஹேர் ஸ்டைல். நெக்ஸ்ட் என்ன ஹேர் ஸ்டைல் போடுறது தெரியல எனக்கு. நமக்கு இத்தனை நாள் வந்து முடி வளர்ந்துருச்சு, முடி இல்லாம இருந்துச்சு, நல்லா வேர்க்காம கழுத்துக்கிட்ட கசகசன்னு இல்லாம இருந்துச்சு. இப்ப முடி வளர்ந்துருச்சா அது ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கு. அதுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா மொத்தத்தையும் ஃபுல்லா கட்டி போட்டுறணும். இப்படி மொத்தமா எடுத்து ஃபுல்லா. ஆனா இதெல்லாம் வந்து கொஞ்சம் முடி வளர்ந்துட்டா நம்ம இப்படி போட்டா நல்லா இருக்கும். இப்ப போட்டா வந்து கொஞ்சம் காமெடியா சிரிப்பாதே வரும். ஏன்னா எனக்கே சிரிப்பாதான் வருது. இப்படி ஃபுல்லா முடியை எடுத்துக்கிறணும். ஃபுல்லா முடி எடுத்து வெளியே வேற இவங்க கத்திக்கிட்டே இருக்காங்க. பின்னாடி பேக்ரவுண்ட்ல வந்து தம்பி சவுண்டு எங்க அத்தை சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. வேணுமணிக்கே வந்து நம்மளை எடுக்க கூடாதுன்னு சொல்லி எல்லாம் பண்றாங்க. நம்ம அதையும் தாண்டி எடுத்துக்கிட்டு இருக்கோம். போடா அங்கிட்டு தள்ளி விட்டுறாதடா ஹரிஸ். போ ஹரிஸ், விழுந்துருவது. இங்க ஒரு அங்க சுட்டுக்கிட்டு இருக்கேன் பாரு, என்னன்னு கேட்டுட்டு வா. அவன் வெளியே சுட்டுக்கிட்டு இருக்கான் பாரு துப்பாக்கி வச்சு. யார சுடுறான்னு பாத்துட்டு வா.
ஸோ இவனை வச்சுக்கிட்டு இது ஒரு ஹேர் ஸ்டைல். கசாசன் வீட்டில் இருக்கும்போது நம்ம இப்படி போட்டுக்கலாம். அப்புறம் இதில் வேற என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணுறது? வேற ஹேர் ஸ்டைல் இது ஒரு ஹேர் ஸ்டைலாக வச்சுக்கிறோம். இந்த காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் நிறைய பேர் வந்து இந்த முன்னாடி பஃப் வைப்பாங்க. பஃப்லாம் வச்சா என் மூஞ்சிக்கு நல்லாவே இருக்காது. எனக்கு இந்த பஃப் வைக்கிறது இதெல்லாம் எனக்கு பிடிக்கவும் செய்யாது. இந்த இப்படி நடுவில் மட்டும் இப்படி எடுப்பாங்க. இப்படி எடுத்துட்டு நடுவில் மட்டும் எடுத்துட்டு இந்த சைடு மேலே வந்து ஒரு கிளிப்பை மட்டும் குத்திக்கலாம். முடி வளர்ந்துருச்சுன்னா இன்னும் நிறைய பண்ணலாம். எனக்குதே முடியே வளரலை. இப்படி ஒரு கிளிப்பு குத்திட்டு நல்லாவே குத்தலை. இப்படி ஒரு கிளிப்பு குத்திட்டு நெக்ஸ்ட் வந்து இந்த சைடு ஒரு பக்கம் எடுத்து இங்கன்னு ஒரு கிளிப்பு. இந்த பக்கமா ஒரு கிளிப்பு. அவ்வளவுதான். இது ஒரு ஸ்டைல். எனக்கு தெரிஞ்சு கரண்ட் வந்துச்சு. தெரிஞ்ச ஹேர் ஸ்டைல்லாம் நான் வந்து போட்டு காமிச்சிட்டேன். வேற என்ன ஹேர் ஸ்டைல் இதில் பண்ணலாம்? இதுல எல்லாம் குட்டி குட்டியா இருக்கு. அது குட்டி குட்டியா வரமாட்டேங்குது. இன்னொன்று வந்து இப்படி கூட பண்ணலாம். நம்ம நேர் வச்சு எடுத்து இந்த முடியை மட்டும் இப்படி எடுத்து விட்டுட்டு இந்த முடியை வந்து நம்ம வந்து பின்னி போட்டுக்கலாம். இதை வந்து பின்னி இதெல்லாம் குட்டி குழந்தைங்களுக்கு போட்டா நல்லா இருக்கும். என்னைய மாதிரி எருமை மாடுகளுக்கு போட்டா நல்லா இருக்காது. இந்த பாத்தீங்களா? இந்த மாதிரி எடுத்து இப்படி ஒரு பின்னிட்டு அந்த இடத்துல நம்ம கிளிப்பு குத்திக்கலாம். இப்படி பின்னிட்டு இதையுமே வந்து நம்ம இப்படி குத்திட்டா இது ஒரு ஹேர் ஸ்டைல். இது எனக்கு தெரிஞ்ச ஹேர் ஸ்டைல்லாம் நான் போட்டுட்டேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ என்னோட சிம்பிள் மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல் வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க. புதுசாக யாராவது நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனையும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் நான் டெய்லியும் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோ வந்து இந்த கிளீனிங் வீடியோ போட்டிருந்திருப்பேன். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் இன்னும் பார்ட் 2 வீடியோ இன்னும் நான் எடுக்கல. அதை எடுத்துட்டு நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்றேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.